வீவர்ஸ், IniyaSamayalTV யூடியூப் சேனல்ல இருந்து நான் உங்கள் Chef Shankar. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இன்ஸ்டன்ட்டா எப்படி பனானா வச்சிட்டு வாழைப்பழம் வச்சிட்டு ஒரு கச்சாயம் எப்படி பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறேன். சோ நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐகான்ல ஆல் கிளிக் பண்ணிருங்க. இப்போ நம்ம ப்ரொசீஜர் எப்படி பண்ணலாம்ங்கறது பார்க்கலாம். வாங்க. இன்னைக்கு கோதுமை பழப்பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன், 150 கிராம். கரும்பு சர்க்கரை 100 கிராம். அரிசி மாவு 50 கிராம். இந்த மாவு மிக்ஸ் பண்றதுக்கு தயிர் எடுத்துக்கிறோம். தயிர் கூட வாசனைக்கு ஏலக்காய், பேக்கிங் பவுடர், சிறிதளவு உப்பு. மெயினா இதுல நம்ம வாழைப்பழம் யூஸ் பண்றோம். எந்த வாழைப்பழம் உங்களுக்கு அவைலபிள் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பணியார கல்லில் நான் குக் பண்ணி எடுக்க போறேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு எண்ணெயும் கொஞ்சமா அதுல நெய் விட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு அது குக்காய் வரப்ப நல்ல ஒரு வாசனையா இருக்கும். இப்போ தேவையான இன்கிரீடியன்ட் எல்லாமே பார்த்தாச்சு. இதுல நம்ம கோதுமை மாவு, கரும்பு சர்க்கரை, அப்புறம் அரிசி மாவு, தயிர், ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை பேக்கிங் பவுடர், ஒரு 2 ஏலக்காய், வாழைப்பழம் 2. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில நல்லா நம்ம இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்க போறோம். நான் சொன்ன மாதிரி எல்லா மாவையும் நம்ம அரைச்சு மிக்சியில இந்த மாதிரி இந்த அளவுக்கு இட்லி தோசை பேட்டர் அளவுக்கு நீங்க திக்கா அரைச்சுக்கோங்க. இதை அரைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சோம்னா நம்ம தயிர், பேக்கிங் பவுடர், வாழைப்பழம் இதெல்லாம் இருக்கிறனால உங்களுக்கு என்ன உங்களுக்கு கொஞ்சமா உங்களுக்கு அப்படியே புளிச்சு வரும். அப்படி புளிச்சு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பனியாரங்கள் ஊத்துறப்போ உங்களுக்கு நல்லா சாஃப்டா கிடைக்கும். ஒரு மணி நேரம் அந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு நல்ல டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புளிச்சு கரெக்டா வரும். இது இன்ஸ்டன்டா செய்யணும்னா நீங்க இந்த மாதிரி கூட செய்யலாம். இப்போ நல்லா பனியாரங்கள் சூடாயாச்சு. இதுல நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்க போறோம். இதுல எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயாச்சு. இதுல இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவு அரை கரண்டி ஊற்றலாம். இந்த மாதிரி எல்லா குழிலையும் நம்ம மாவு ஃபில் பண்ணிடணும். ஒரு சைடு வெந்து வரப்போ நம்ம எப்படி பணியாரம் திருப்பி போடணுமோ அதே மாதிரி பணியாரம் திருப்பி போடணும். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணி கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்தாச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா குக்காய் வந்துடும். இது நல்லா குக்காயாச்சான்னு செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு இப்படி கம்பியோ இல்லாட்டி ஊசியோ வச்சு குத்தி எடுக்கிறப்போ உங்களுக்கு ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்களுக்கு குக் ஆயிடுச்சு அர்த்தம். இதை நம்ம இப்போ பணியாரத்துலேருந்து எல்லாத்தையும் எடுத்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிட்டு போடலாம். இது கொஞ்சம் ஃப்ரையாக இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்லா கிரன்ச்சியாக இருக்கும். ஸோ நம்ம பணியாரம் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உள்ள போட்டுருங்க. ஸோ லைட்டாக உங்களுக்கு அந்த கிரன்ச்சினஸ் வந்துடும். இது கூட நீங்கள் மாவை அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு லைட்டாக இந்த மாதிரி பொரிஞ்சிடும். இது கூட இப்போ நீங்கள் மாவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் போட்டு ஊற்றணும் இல்லைங்களா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக வந்திருக்கும். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மாற்றிட்டு நீங்கள் எப்பவும் குக் பண்ணுற மாதிரி 2 சைடு நல்லா குக் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். இதில் எண்ணெய் உங்களுக்கு நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் குக் பண்ணி எடுக்கிறப்போ அது குக் பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் அளவு எண்ணெயோ அதான் எடுத்து உங்களுக்கு எடுத்துக்கும். ஃபுட்டு நிறைய எண்ணெய் இருக்காது உங்களுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஊற்றின எண்ணெய் தான் நம்ம வச்சுருக்கோம். இதை வச்சு இன்னொரு 4 ட்ரிப்பு நீங்கள் ஊற்ற முடியும். ஸோ நீங்கள் தனியாக ஒரு ஸ்பூனில் எண்ணெய் ஊற்றினாலும் உங்களுக்கு அந்த அளவு எண்ணெய் எடுத்துரும். இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து இப்போ பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம்.
இந்த வீடியோல இருந்து எப்படி வந்து இன்ஸ்டன்டா ஒரு கச்சாயம் ஸ்வீட் வந்து உங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்ல பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. இதை வந்து வீட்ல எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு கூடவே வந்து கமெண்ட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிருங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ.